ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்க. முட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா லைட் அப்படியே பேபி பிங்க் கலர் பார்த்தீங்கன்னா ரோஸ் லைட் வந்து போக மாட்டாங்க. எல்லாருமே வாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா பாருங்க எவ்வளோ நீங்களே பாருங்க தரமாக இருக்கா. இதான் கொடி ரோஜான்னு சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா கொடி ஒவ்வொரு இலைக்கும் பார்த்தீங்கன்னா முட்டுகள் வந்துட்டே இருக்கும். மற்ற பூவில் வந்து பார்த்தீங்கன்னா பூவை காட்டினா செடி வந்து பூவே இல்லை. எனக்கு சூப்பராக சைஸ் பண்ணி கொஞ்சம் பாருங்க ஒரு சைஸோட மட்டும் வீடியோ அப்டேட் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாருங்க அங்கேயும் காட்டுங்க நீங்களே பாருங்க. ஏற்பாடு காட்டிச்சா அப்போ தான் கொஞ்சம் லிமிட்டான ஸ்டாக் தான் நமக்கு தெரியும். கேபிஎஸ் நர்சரி கார்டன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. அப்போ தான் உடனுக்குடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும். இந்த வீடியோ என்ன பற்றி பார்க்கணும்னா எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு வீடியோ தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா ரோஜா செடியை பற்றி வீடியோ போடுங்க, ரோஜா செடியை பற்றி வீடியோ போடுங்க, புது கலெக்ஷன் என்னென்ன வந்திருக்கோ எல்லாமே இந்த வீடியோவில் காட்டுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. எல்லாமே தெளிவாக லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள். ஓகே, ஆனால் நீங்கள் பார்த்த பிறகு நம்மக்கிட்ட செடிகள் ஆர்டர் பண்ணிக்கலாம். என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, என்னென்ன கலர் இருக்குது, எந்த மாதிரி பாட்டில் இருக்குது, 8 இன்ச் பாட்டில் இருக்கா இல்லை 5 kg க்ரோ பேக்கில் இருக்கா, எப்படி இருக்குது எல்லாமே தெளிவாக காட்டுவேன். நீங்கள் செடியோட சைஸு செடி எல்லாமே மெயின்டெனன்ஸ்லேருந்து அது உரம் போடுறதுலேருந்து எல்லாமே சொல்லுவோம். ஓகேங்களா, நீங்கள் செடி வாங்கினா கூட பரவாயில்ல, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரி வீடியோ தான் நான் போடுறது. தாராளமாக 1 by 1 காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி நம்மகிட்ட செடிகள்லாம் ஆர்டர் பண்ணி நினச்சிங்கன்னா டிஸ்பிளே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாயின்னு மெசேஜ் அனுப்புங்க. ஆட்டோமேட்டிக்காக கேட்லாக் வரும். ஓகேண்ணா, நீங்கள் அதிலே போய் புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரோஸ் கலெக்ஷனாக இருக்கும், பல செடிகள் இருக்கும், பூ கலெக்ஷன் இருக்கும், விதவிதமான அனைத்து வகையான செடிகள் நமக்கு தரமாக கிடைக்கும். ஓகேண்ணா, தரமான பிளான்ஸ் எல்லாமே இருக்குது. 1 by 1 பார்க்க போகலாம். வாங்க ரோஜா கலெக்ஷனில் டாப் கலெக்ஷன்லாம் பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா சில்வர் லைன் ரோஸ். ஓகேங்களா, இது வந்து சில்வர் லைனாக வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக நிறையா பூ பூக்கும். ஓகேங்களா, ஒரு பாட்டில் வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு லேண்டில் வச்சாலும் சரி, கலர் கலராக அழகழகாக பூக்குங்க. ஏன் இது சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வாங்கின நிறைய கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இதே வாங்கிட்டே இருக்காங்க. ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு செடி வாங்கினாங்க, இப்போ 10 செடியை வாங்கிட்டாங்க. இது ஒன்றவே 20 செடியும் வாங்கிட்டாங்க. அந்த மாதிரி வந்து பூக்கக்கூடிய வெரைட்டி தான் இந்த சில்வர் லைனு. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கலர் வைஸ்லையும் பார்த்தீங்கன்னா முக்காக இருக்கும் போது ஒரு கலராக இருக்கும், பூ வெடிக்க வெடிக்க அன்னன்னைக்கு ஒவ்வொரு கலராக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். மாதிரி எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மொட்டுக்கள். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெடிக்குதா, அடுத்த ஸ்டேஜ் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பார்டரில் மட்டும் நல்லா டார்க்காக வருதா, இங்கே பாருங்கள் அப்படி கலரை பாருங்களேன், பிங்க்கும் அந்த ஒயிலட்டும் அந்த பர்பிள் எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு கலராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டபுள் கலரில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச் பாட்டில் இந்த மாதிரி நல்லா பிரான்ச்சஸோடு இருக்குது. எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு 6 months to ஒரு 8 months பிளான்ட். ஓகேண்ணா, ஒரு 6 மாதமாக வளர்த்த பிளான்ட்னால நீங்கள் தாராளமாக ஈஸியாக வளர்க்குறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த பாட்டிலேருந்து நீங்கள் பெரிய க்ரோ பேக்கோ இல்லை வந்து பெரிய ஒரு ட்ரம்மோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாட். ஓகேங்களா, இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 இன்ச் பாட்டில் ரீபாட் பண்ணி வைக்கணும்னா இதோட டபுள் மடங்கு பூக்கள் வரும். ஓகே, அதனால் பஞ்சு நிறைய பூக்கள் வரும். நீங்களே பார்க்கலாம் பாருங்க, ஒரு கொத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொத்தாக தான் போகிறோம். பாருங்க கொத்தா போகிறதா, இங்கே பாருங்கள் பிரான்ச்சஸ் இருக்கா, கலரை பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது எல்லாமே அதே பிளான்ட் தாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிளான்ட் எடுத்து காட்டுறாங்க பாருங்களேன், எவ்வளோ அழகாக பூக்கள் இருக்குது, எத்தனை கொத்தா இருக்குன்னு பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா சில்வர் லைன் ரோஸு. அட்டகாசமாக நம்மக்கிட்ட பிளான்ட் இருக்குது, 1-2 பிளான்ட் இருக்குது. தனியாகவும் எடுத்து வச்சு காட்டுறேன். ஏன்னா நம்மக்கிட்ட ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க செடிகள் கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோலேயே பார்த்துக்கலாம். ஒவ்வொரு பிளான்ட்டு தனித்தனியாக எது காட்டுறேன்னு. ஓகேங்களா, இலைகள் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் ரீபாட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக துளுர்கள் வந்து பூக்கள் வைக்கிற மாதிரி எந்த பிளான்ட்னால ஹெல்த்தியாக இருக்குது, உங்கள் வீட்டில் வந்து எப்படி பூக்குமோ அந்த மாதிரி பிளான்ட்டை நாங்கள் செலக்ட் பண்ணி கொடுப்போம். ஓகேங்களா, நீங்கள் பெஸ்ட்டாக இருக்குங்க. நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கெங்கே ரோஸ் வாங்கியிருக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக சன்லைட்டில் வச்சு வளர்க்குற ரோஸு. நீங்கள் சூப்பராக எக்ஸலண்ட்டாக இருக்குது. நம்மக்கிட்ட வாங்கணும் எல்லாருமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட வாங்கின ரோஸில் எப்படி உங்கள் வீட்டில் பூத்துட்டு இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. ஓகேங்களா, எல்லாமே பாருங்கள் தரமாக இருக்கணும். பாருங்கள் நல்லா மெச்சூரான பிளான்ட் சில்வர் லைன் வேணும் மக்களும் புக் பண்ணிக்கோங்க. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம். அதுதான் நீங்கள் பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா பிங்க் பட்டன் ரோஸ். ஓகேங்களா, இது பிங்க் பட்டன்னு சொல்கிறத விட ஒரு பக்கை ரோஸ்ன்னு கூட சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா கொத்தாக பஞ்சாக நிறையா பூக்குங்க. பாருங்களேன் எந்த அளவுக்கு பூத்துருக்குன்னு பாருங்கள். ஒரு கொத்தில் இவ்வளோ பூக்கள். ஓகே, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு டைம் பூச்சுன்னா கிட்டத்தட்ட 1 வீக் ஆனாலும் பார்த்தீங்கன்னா பூக்கள் அப்படியே இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது பூத்து கூட கிட்டத்தட்ட 5 days ஆச்சு. எந்த அளவுக்கு அற்புதமாக இருக்குன்னு பாருங்கள். ஒரே ஒரு சிங்கிள் பிரான்ச் 2 பிரான்ச் தான் இருக்குது. எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். ஓகே, ஆனால் யாவது காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூக்கக்கூடிய வெரைட்டிஸாக நான் இப்போ காட்டுறது. ஓகேங்களா, பாருங்கள் இது எல்லாமே பாருங்கள் மொட்டுக்கள் எத்தனை இருக்குன்னு பாருங்கள். குட்டி குட்டியாக நிறைய மொட்டுக்கள் இருக்குது பாருங்கள். நல்லா செடியோட ஃப்ரெஷ்னஸை பாருங்களேன், நல்லா குவாலிட்டி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இதே மாதிரி 8 இன்ச் பாட்டில் நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணிங்கன்னா தரமான பிளான்ஸ் கிடைக்கும். இது எல்லாமே அதுதான். ஏன் இது கட்டினா பிளான்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. மொட்டுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொத்தா ஒரு 50 முட்டு, 20 முட்டு, 30 முட்டு, 40 முட்டு இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் மதர் பிளான்ட்லாம் பெருசாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு அட்டன் டைமில் ஒரு 500க்கும் மேற்பட்ட பூக்கள் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் அழகாக இருக்கும். இதெல்லாம் எப்படிப்பா உங்கள் வீட்டில் வருது, ஆனால் எங்கள் வீட்டில் இங்கே வரமாட்டேங்குது அப்படின்னு நிறையா பேரோட கேள்வி இருக்கும். அதுக்கு எல்லாமே நான் டிப்ஸ் சொல்கிறேன், மறக்காமல் பாருங்கள். இப்போ ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த செடி வாங்குறீங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண் செடி இருக்குது, எல்லாருக்குமே தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது.
7 இலை வந்தால் பூக்காது, 7 இலை வந்தால் பூக்காது. சில பேர் வந்தாங்கன்னா வச்சுக்கோங்களேன், லேடிஸ்லாம் வந்து பார்த்தா எண்ணுவாங்க 1 2 3 4 5ன்னு இலையை எண்ணி தான் வாங்குவோம். ஓகேங்களா? அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது 7 இலை வந்துருக்கு பாருங்கள், 2 4 6 7 இலை இருக்கா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண் செடி. ஓகேங்களா? கிராஃப்டிங் மெத்தட் உருவாக்கப்பட்ட பிளான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப்டிங்லேருந்து வரது மட்டும்தான் பூக்கள் பூக்கும். இது கீழே வரதெல்லாம் பூக்கள் பூக்காதுங்க. இதை வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிடணும். ஓகேங்களா? ஏன் இது சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. இதோட நல்லா ஃபாஸ்ட்டாக வளருதுன்னு விட்டிங்கன்னா இது நல்லா கொடியே ஓடுமே தவிர பூக்கள் வைக்கவே வைக்காதுங்க. ஓகேங்களா? இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா 8 இன்ச் பாட்டில் நம்மக்கிட்ட பிங்க் பட்டன் அவைலபிள் இருக்குது. தரமான பிளான்ஸ் இருக்குது. வேணும் மக்களுக்கு புக் பண்ணி ஃபஸ்ட் குவாலிட்டி. ஓகேங்களா? இந்த டிப்ஸு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாங்க அடுத்தது போகலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா ஜெடிக்கோ ஆரஞ்சு ரோஸ். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சில் ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி. ஏன்னா பார்த்தீங்கன்னா ரோஸை வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கலரில் வரும். ஓகேங்களா? பார்டர் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒல்லா இன்சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கோட்டிங் அந்த மாதிரி இருக்கும், ஒரு சில்வர் கோட்டிங்கில் வரும். இது ஜெடிக்கோ ஆரஞ்சு சொல்லுவாங்க. மொட்டு கூட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்கள். மொட்டுக்கள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் பூ பூச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் ஒரு 6 நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதெல்லாம் பூ பூத்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 டேஸ் ஆச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். மொட்டுக்களாக இருக்கும்போது எந்த மாதிரி இருக்குது, பூ வெடிக்க எந்த மாதிரி இருக்குது நீங்களே பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இதுக்கும் ஃபைனல் ஸ்டேஜ்னால் அங்கே இருக்குது பாருங்களேன். பூக்கள் எந்த அளவுக்கு வெளுத்து இருக்குன்னு பாருங்கள். நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுங்க. சாமிக்கு பூஜைக்கு யூஸ் பண்ணிக்கலாம், தலைக்கு வைக்கினா அழகாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா கலர் டார்க்காக நல்லா தூக்கி கொடுக்கும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 8 இன்ச் பாட்டில் நல்லா பிரான்ச்சஸ் பாருங்கள், 1 2 3 4 5 இந்த மாதிரி பிரான்ச்சஸ் இருக்கிறதா சென்ட் பண்ணுவாங்க. மொட்டுக்கள் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேலே கூர்மையாக மொட்டுக்கள் வந்துகிட்டே இருக்கும் பாருங்களேன். இதெல்லாம் மொட்டுக்கள் இல்லைன்னா கூட பார்த்தீங்கன்னா சில செடியில் நல்லா பிரான்ச்சஸோடு இருக்குங்க பாருங்கள். இது பாருங்கள் மேலே ஃபுல்லாக பிரான்ச்சஸாக இது பாருங்கள். ஏன் இதெல்லாம் எடுத்து காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டவுட் இருக்குது, தம்பி நீங்கள் ஆர்டர் பண்ணால் அனுப்புனா நல்லா இருக்குமா, பிளான்ஸ் நல்லா சேஃப்டியாக வருமானு கேட்டிங்கன்னா பிளான்ட்டுக்கு நாங்கள் கேரண்டி வர வரைக்கும் சூப்பரான பிளான்ட்டு சேஃப்டி எந்த அளவுக்கு பேக் பண்ணுமோ அந்த அளவுக்கு அனுப்புங்க. எம்எஸ்எஸ்ல மட்டும்தான் அனுப்புவோம். ஓகேங்களா? இந்த மாதிரி பிரான்ச்சஸோடு இருக்குது பாருங்களேன். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், எல்லாமே பாருங்கள். இங்கே பாருங்கள், இதெல்லாம் கொத்த எவ்வளோ பூ வச்சுருக்கு நீங்களே பாருங்கள். பாருங்கள், இது ஒரு கிளை தான். இதில் பாருங்கள் எத்தனை பூக்கள் வச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு குட்டி குழந்தைங்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசான குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே தாராளமாக இந்த பூக்கள் வைக்கும்போது அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. சூப்பரான 8 இன்ச் பாட்டில் நம்மகிட்ட ஜெடிக்கோ பிளான்ட் அவைலபிள் இருக்குது. வேணும் மக்களும் புக் பண்ணிக்கோங்க. அதுக்கான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளான்ட்டை சொல்லும்போது ஒரு டிப்ஸ் சொன்னால் தான் அது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பூக்கள்லாம் முடிஞ்சிருச்சாங்க பாருங்களேன். பூக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பூக்களெல்லாம் உதறப்போது ஃபைனல் ஸ்டேஜ் ஆச்சு. இப்போ எப்படிப்பா நான் வந்து கட் பண்ணணும், எப்படிப்பா உங்களுக்கு துளுருன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், 1 2 3 3ஆவது ஸ்டெப் போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த இலைக்கு சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணு மாதிரி சின்னதாக வரும். இதுதான் அடுத்த ஸ்டெப்பு வரதுக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இலைக்கு மேலே 1 2 இதுக்கு 2 மேலே இங்கே கட் பண்ணிங்கன்னா போதும். இங்கே துளிர் எடுத்து நல்லா பிரான்ச்சஸ் வரும். எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இதெல்லாம் கட் பண்ணி விட்ருக்குங்க பாருங்கள், துளிர்கள் எத்தனை வந்துருக்குன்னு. இந்த மாதிரி துளிர் எடுக்கலாம் என்னப்பா உரமோன்னு கேட்டிங்கன்னா டிஏபி. ஓகேங்களா? இல்லைப்பா நான் ஆர்கானிக் முறையில் தான் பண்ணுறேன், அப்போ ஆர்கானிக் முறையில் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு நாங்கள் உரம் கொண்டு வந்துங்க. ஓகேங்களா? ஒரு கேஜி வந்து பார்த்தீங்கன்னா 450 ரூபாங்க. ஒரு கைப்பிடி அளவு போட்டிங்கன்னா போதும். 1 மாதத்துக்கு நீங்கள் வேறு எந்த உரமே போட தேவை. ஓகேங்களா? அதுவும் அடுத்தது அப்டேட் பண்ணுறேன். வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு ரோஜாலே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை நாட்டு ரோஜான்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி. இது வந்து மொட்டாக இருக்கும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா லைட் அப்படியே பேபி பிங்க் கலரில் வரும். பார்த்தீங்கன்னா பாரு, ரோஸ் லைட் ரோஸ் கலர் தெரியுதுங்களா? பூ உங்களுக்கு வீடியோவில் கரெக்டாக தெரியுதுன்னு தெரியல. லைட் ரோஸ் கலர் இருக்கும். மொட்டுக்கள் கூட பார்த்தீங்கன்னா லைட் ரோஸ் கலரில் இருக்கும். ஆனால் வெடிக்கும் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் வரும். ஓகே, நிறைய பேர் கேட்பாங்க, தம்பி நான் ஆர்டர் பண்ணது ஒயிட் நாட் ரோஸ், இது என்னப்பா ரோஸ் கலராக பூக்குதுன்னு கேட்பாங்க. மொட்டாக இருக்கும்போது ரோஸ் கலராக இருக்கும், வெடிக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலராக வரும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் நாட் ரோஸ். ஓகேனா? நாட் ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பழைய காலத்து ரோஸில் இது ஒரு நாற்பது வெரைட்டி. ஏன்னா பார்த்தீங்கன்னா நேரு தாத்தா ரோஜான்னு நம்ம சொல்லுவோம். நாட்டு ரோஜாவில் முள் நிறைய வரும். ஓகேனா? அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒயிட் கலர் வெரைட்டி. முள் நிறைய வரும். முட்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கொக்கி மாதிரி வரும். இதுவும் நிறைய பூக்குங்க. ஒரு மரம் மாதிரி வளரக்கூடிய ரோஜான்னு தான் சொல்லுவாங்க. இங்கே பாருங்களேன், எல்லாமே நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச் பாட்டில் தரமாக இருக்குது. எல்லாமே புது புது பிரான்ச். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக துளிர் வந்துருக்கு பாருங்களேன். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பிளான்ஸ் கூட நாங்கள் அனுப்புவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புதுசாக உங்களுக்கு பிரான்ச் துளிர் வர பிளான்ட் அனுப்பும்போது தான் உங்களுக்கு வந்து செடி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கும், நல்லா பூக்களும் தரும். ஓகேங்களா? இந்த மாதிரி துளிர்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொங்கல் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஏபி உரம் கொடுத்துங்க. அதனால தான் இந்த மாதிரி ஆகிருக்கு. ஓகேங்களா? 15 நாளைக்கு ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஏபி உரம் கம்பல்சரி ரோஜா செடி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செடிகள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் நாட் ரோஸ். வேணும் மக்களும் புக் பண்ணிக்க. தரமான பிளான்ஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு பாருங்கள். எவ்வளோ துளிர் பாருங்கள், இதெல்லாம் எவ்வளோ அழகாக துளிர் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஜா. ஓகே, ஆனால் இருக்கிற ரோஜாலேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மனமான ரோஜான்னு சொல்லலாம், ஒரு சாப்பிடக்கூடிய ரோஜான்னு சொல்லலாம், மருத்துவம் குணம் நிறைந்த அதிகமான ஒரு ரோஜான்னு சொல்லலாம், பழைய காலத்து ரோஜான்னு சொல்லலாம். ஓகே, ஆனால் இத்தனை பேர் கிடைக்கும். எல்லாருமே ரோஜா செடி நர்சரிக்கு வரவங்க எல்லாருமே இந்த ரோஜா செடி வாங்காத போக மாட்டாங்க, எல்லாருமே வாங்குவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த பூக்கள் பாருங்கள் எவ்வளோ பூத்து குலுங்குதுன்னு.
பார்த்தாவே நம்மளுக்கு கூப்பிடுவோம், வாங்கப்பா வாங்க என்னை வந்து அள்ளிட்டு போங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சூப்பராக வெரைட்டி. ஏன்னா கொத்து கொத்தாக பூக்குங்க பாருங்களேன், நல்ல ஒரு பேபி பிங்க் கலரில் பஞ்சு அங்கே பாருங்கள், மேலே ஒரு பூ 4 பூ இங்கே பாருங்கள், அடுத்தடுத்து முட்டுக்கள் வெடிக்கிற மாதிரி இங்கே பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் தகுந்த மாதிரி கலர் வந்து பார்த்தீங்கன்னா லைட் கலரில் பூக்கும், இந்த மாதிரி டார்க் கலர் ஒரே செடி தான் பாருங்கள். இது மேலே இருக்கிறது லைட் கலராக இருக்குது, கீழே இருக்கிறது வந்து டார்க் கலராக இருக்குது ஓகேங்களா. இந்த மாதிரி 8 இன்ச் பாட்டில் இவ்வளோ பெரிய பிளான்ட்டு சும்மா ஓன் ரூட்டட் ஓகேங்களா, எல்லாமே ஓன் ரூட்டட் பிளான்ட்டு தரமாக உங்களுக்கு கிடைக்கும். பெஸ்ட்டான பிளான்ட்டுங்க, 1-2 பிளான்ட் இல்லைங்க, நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக இருக்குங்க பாருங்கள், எவ்வளோ பிளான்ட்ஸ் இருக்கா. இங்கே வாங்கலே அப்படியே வாங்க, இது ஃபுல்லாகவே நம்மக்கிட்ட இருக்குதுங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் தான். இதுலேருந்து ஒரு பிளான்ட் தான் உங்களுக்கு எடுத்து அனுப்புவோம் ஓகேங்களா. எல்லாமே மொட்டுகளை வர ஆரம்பிச்சிருச்சு, சின்ன மொட்டுகள் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது ஓகே. எல்லாமே எல்லாம் சின்ன மொட்டுகள் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது. வேணுமாக்கிறவங்க 8 இன்ச் பாட்டில் பன்னீர் ரோஸ் புக் பண்ணிக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ரோஸ் மில்க் தயாரிக்கிறாங்க, ரோஸ் பவுடர் தயாரிக்கிறாங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த குளுக்கோன் அந்த இது தயாரிக்கிறாங்க ஓகேங்களா. இது நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மெடிசன் வேல்யூவில் ஒரு ரோஸ்னால் இது பன்னீர் ரோஸ்னு சொல்லலாம். 8 இன்ச் பாட்டில் தரமாக இருக்குது ஓகேங்களா. நீங்கள் எத்தனை இடத்துல வாங்கியிருக்கலாம், ஆனால் நம்மக்கிட்ட ஒரு ரோஸ் செடி வாங்கி பாருங்கள், தரம் டாப்பாக இருக்குது ஓகேங்களா. பன்னீர் ரோஸ் அந்த மாதிரி டாப் அவைலபிள் இருக்குது, வேணுமாக்கிறவங்க புக் பண்ணிவாங்க. அடுத்தது போகலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்குறத வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கொடி ரோஸ் ஓகே. கொடி ரோஸில் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெட் இருக்குது, ஒயிட் இருக்குது. இந்த ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டியாக பூக்கும், ஆனால் ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பூவாக வரும். இங்கே பாருங்களேன், நாலு பக்கம் 4 பிரான்ச் விட்டுருக்கு, எப்படி பூக்கள் வச்சிருக்கு நீங்களே பாருங்கள், தரமாக இருக்கா. இதுதான் கொடி ரோஜான்னு சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா கொடியாக ஓடி ஒரு வீட்டு மாதிரி ஒரு ஆர்ச்சி மாதிரி வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட தாராளமாக நீங்கள் ஏற்றி விடலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அப்படி கொடியாக ஓடி அங்கங்கே பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாக பூக்கக்கூடிய இடம் தான் ஒயிட் கலர் கொடி ரோஸு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 8 இன்ச் பாட்டில் இருக்குது ஓகே. நாங்கள் பாருங்கள் 1-2 பிளான்ட் இல்லைங்க, எல்லாமே நமக்கு ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் வந்து புக் பண்ண கரெக்டாக இருக்கும், நல்லா ஃப்ரெஷ் பிளான்ட் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாமே புது பிளான்ட்டுங்க, அது பார்த்தீங்கன்னா மதர் பிளான்ட் மாதிரி ஓகே. நல்லா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 இயர் வளர்த்த பிளான்ட்டு நாங்கள் கட் பண்ணி திருப்ப நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டிங் பண்ணியிருக்கோங்க. அதனால் பெஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. ஏற்கனவே ஒயிட் கலர் கொடி ரோஸ் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நமக்கு 8 இன்ச் பாட்டில் அவைலபிள் இருக்குது, வேணுமாக்கிறவங்க புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்தது போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதா பார்த்தீங்கன்னா ஆர்கிட் ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய ஃபேரி ரோஸ் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இந்த மாதிரி நல்லா அழகாக பூக்கும் ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு பூக்கள் வந்துகிட்டே இருக்குங்க பாருங்களேன். இந்த மொட்டுக்கள் பாருங்கள், ஒவ்வொரு இலைக்கும் பார்த்தீங்கன்னா மொட்டுக்கள் வந்துகிட்டே இருக்கும். மற்ற பூலாம் வந்து பார்த்தீங்கன்னா முட்டெல்லாம் மேலே தான் வரும், இது இலைக்கு சென்டரில் அப்படியே குட்டியாக அழகழகாக பூக்குங்க பாருங்களேன். பிங்க் கலரில் எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னு பாருங்கள், அப்படியே சூப்பராக இருக்கா, அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க பாருங்கள். தேர் மாதிரி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பூத்து குலுங்கும், அப்படியே தேர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பூத்து குலுங்கும். இது எல்லாமே நம்மக்கிட்ட 8 இன்ச் பாட்டில் நல்லா தரமாக பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது. ஏன் இது சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதோட டிப்ஸும் மெயினாக தெரிஞ்சு நிறைய பேர் வாங்கி வச்சிருப்பீங்க. தம்பி வந்து பார்த்தீங்கன்னா நீ கொடுக்கும்போது பூ இருந்துச்சு அதுக்கான பூவே வரலன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் முடிஞ்சுன்னா இந்த மாதிரி வந்து நிற்கும் ஓகே. ஆனால் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் எல்லாம் கொட்டி போயிட்டு இந்த மாதிரி குச்சியாக இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சிஸ்டர் வச்சு கட் பண்ணி விடணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பக்க கிளைகளை பாருங்க கட் பண்ணி விட்டதுனால பாருங்கள் துளிர் வர ஆரம்பிக்குது. ஏன் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா ரோஜா செடி வளர்க்குறது நிறைய பேருக்கு தெரியல, எப்படிப்பா வளர்க்கணும், எப்படிப்பா அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் இதே மாதிரி அழகாக பூக்குங்க பாருங்களேன். இது எவ்வளோ அழகாக இருக்குங்க அந்த ரோஸ், அட்டகாசங்க பாருங்கள், எவ்வளோ பூக்கள். கிட்டத்தட்ட இதில் பாருங்கள் ஒரு 50க்கும் மேற்பட்ட மொட்டுக்கள் எல்லாம் குட்டியாக வந்திருக்கு தேர் மாதிரி. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே காஞ்சிருக்கா பூ வந்து காஞ்சிருச்சு. இந்த இடத்துல வந்து சிஸ்டர் வச்சு கட் பண்ணிடணும் ஓகே. ஏன்னா கட் பண்ணி விட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அடுத்து இந்த மாதிரி மொட்டுக்கள் வர ஆரம்பிக்கும், நிறைய உங்களுக்கு பூக்கள் தந்துகிட்டே இருக்கும் ஓகே. அழகாக வீட்டு மேலே வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக ஃபேரி ரோஸ் வாங்கிக்கலாம். ஆர்கிட் ரோஸுங்க பாருங்கள் கொத்தா பூக்கு, இந்த மாதிரி கொத்து அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, நீங்களே பாருங்கள். இங்கே பாருங்கள் இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கிற பிளான்ஸ் தான். நீங்கள் நேரடியாக வந்தால் நம்ம நர்சரி வாங்கிக்கலாம், இல்லை ஆன்லைன் மூலம் புக் பண்ணாலும் இந்த மாதிரி தரமான பிளான்ட் கிடைக்கும். வேணுமா கூட வாட்ஸ்அப்பில் தொடர்பு பண்ணி புக் பண்ணிக்கலாம். வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் ரோஸ்லேயே வந்து இது ஆரஞ்சு பட்டன் சொல்லுவாங்க. எப்படி நம்ம பிங்க் பட்டன் எப்படி பூக்குமோ அதே மாதிரி தான் இது ஆரஞ்சு பட்டன் சொல்லுவாங்க ஓகேங்களா. இன்னும் ஆரஞ்சு பேல் கலர்னு கூட சொல்லலாம், இல்லை கிரி ரோஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி என்னப்பா கிரின்னு படியா காட்டுப்பா வரவங்க நர்சரிக்கு வரவங்க எல்லாமே வந்தோடனே தம்பி நீ போட்டது கிரி ரோஸை காட்ட வாப்பா அப்படின்னு அதை பார்த்து தான் நான் வந்தேன்னு கேட்பாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸான வெரைட்டினா அந்த ஆரஞ்சு பட்டன் ரோஸ். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறையா பூக்குங்க, சூப்பராக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா இது எல்லாமே பாருங்களேன் சின்ன முட்டுக்கள் அப்படியே கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முட்டுக்கள் குட்டியாக வந்துகிட்டே இருக்குது எக்கச்சக்கமாக. அது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் 500 பிளான்ட் 1000 பிளான்ட் இருந்துச்சு, அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு. உடனே அவ்வளோ புக்கிங் இருந்துச்சு ஓகேங்களா. நர்சரிக்காராவது இல்லை வந்து பார்த்தீங்கன்னா 1-2 பிளான்ட் வாங்குறவங்களாவது நேரில் வரவங்களாவது எல்லாமே அட்டகாசமாக புக் ஆச்சு, அந்த அளவுக்கு இருக்கும். கலரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் இருக்கும். கலர் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் கம்மியாகவும் இருக்கும், நல்ல வெயில் படிச்சா நல்ல டார்க் கலர் ஏற்றி கொடுக்கும். நம்ம சாமிக்கு பூஜைக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் மாலையாகவும் கட்டிக்கலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான வெரைட்டி பாருங்கள், பஞ்சாக பூ இருக்கும் ஓகேங்களா. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மொட்டுகளோட கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா மொட்டுக்கள் இல்லைன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா குட்டி மொட்டுக்கள் வர பிளான்ட்டை பார்த்து அனுப்புங்க. இந்த மாதிரி சைஸ் தான் இருக்கும். பிளான்ட் எல்லாமே புது துளுர் புது பிரான்ச்சஸ் இருக்கும். நல்லா பெஸ்ட்டாக மெச்சூரான பிளான்ட்டை பார்த்து தான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி அனுப்புங்க ஓகேங்களா. தம்பி என்னப்பா வீடியோவில் மட்டும் எனக்கு பூவோட காட்டினா எனக்கு செடி வந்தது பூவே இல்லை, எனக்கு இது கன்ஃபார்மாக அப்படின்னு கேட்டிங்கன்னா
செடி வாங்குறது எல்லாமே கன்ஃபார்ம் தாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் கேரண்டி, நாங்கள் ஒவ்வொரு பிளான்ட்டும் நாங்கள் தான் பார்த்து செலக்ட் பண்ணி அனுப்புகிறோம், பேக் பண்ண. ஓகேங்களா? இது எல்லாமே பாருங்கள், எந்த பிளான்ட் வேணால் இறக்கலாம். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ மொட்டுகள் இருக்குன்னா பாருங்கள். இதில் பாருங்கள் மொட்டுகள், இதில் பாருங்கள் மொட்டுகள்லாம் பாருங்கள், குட்டி குட்டியாக மொட்டுகள். இது எல்லாமே இந்த மாதிரிப்பா. என்னப்பா உங்கள் வீட்டில் மட்டும் இவ்வளோ, உங்கள் நர்சரியில் மட்டும் என்னப்பா இவ்வளோ மொட்டுகள் வருது, என் வீட்டுக்கு போனால் மொட்டை வரமாட்டேன்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அந்த மெயின்டெனன்ஸ் எப்படின்னா 3 மருந்து கம்பல்சரி வேணும். ஓகேங்களா? பவுஷாக்கு, மோனோ ப்ளஸ், சாஃப்ட், இந்த 3 மருந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. வேணுமாக்கிறவங்க கேட்லாக்களுக்கு செக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. கண்டினியூ 15 நாளைக்கு ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்னஸாக வரும், பூக்களை நிறையா தரும். ஓகேங்களா? டிஏபி வேணால் டிஏபி வாங்கிக்காங்க, இல்லை ஆர்கானிக் முறையில் வேணும்னா ஆர்கானிக் உரம் நம்மக்கிட்ட இருக்குது. அது 450 வரும், 450 ரூபா ஒரு ஆர்கானிக் முறையில். நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு கொடுத்தீங்கன்னா போதும், செடி சும்மா அட்டகாசமாக வரும். நல்லா துளிர் வரா செடி துளிர் வரும், நல்லா ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். இது எல்லாமே பாருங்கள், அது காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நாங்கள் 1-2 பிளான்ட் இல்லைங்க, லட்சக்கணக்கான பிளான்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இதுலேருந்து ஒரு பிளான்ட் அனுப்புங்க பாருங்கள். இந்த மாதிரி பூவே மொட்டை இல்லைனாலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரெஷ்னஸாக இருக்க பிளான்ட்டை நான் பேக் பண்ணி அனுப்புவேன். வேணுமாக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் வந்து புக் பண்ணி மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணிக்காங்க. வாங்க அடுத்தது போகலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டன் ரோஜா. ஓகே, ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா முள்ளே இல்லாத ரோஜான்னு சொல்லலாம். ஏன் இது அப்படி பிடிச்சி காட்டுனா இதில் முட்களே இருக்காது. ஏன்னா பார்த்தீங்கன்னா முள்ளே இல்லாத வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க, தாராளமாக நீங்கள் இந்த ரோஸை வாங்கலாம். ஏன்னா முள்ளே இல்லாத ரோஜான்னு சொல்லலாம், நிறைய பூக்கக்கூடிய ரோஜான்னு சொல்லலாம். பயங்கரமாக இருக்கும். ஒரு மரம் மாதிரி ஒரு சின்ன செடி வச்சு, இந்த செடி வச்சுட்டிங்கன்னா போதும், நல்லா லைட் காய், நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நிறையா பூக்கள் எக்கச்சக்கமாக. நீங்கள் பக்கத்து வீட்டு கூட பூக்கள் தரலாம். அந்தளவுக்கு பூக்கள் தரக்கூடிய ரோஸ்னால் இந்த பன்னீர் பட்டன் ரோஸ். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் மாதிரி சேம் மாடல் இருக்கும், பட் வந்து வாசனை இருக்காது. பூவோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்டன் ரோஸ் சைஸோட கொஞ்சம் பெருசாக இருக்குங்க பாருங்களேன். பூவோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் தான் இருக்கும். ஓகேனா நீங்கள் இப்போ மாலைக்கு கட்டிக்கலாம், இல்லை தலைக்கு வச்சுக்கலாம், சாமிக்கு பூஜைக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நிறையா பூக்கும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட மதர் பிளான்ட் மாதிரி கிட்டத்தட்ட 14 இன்ச் பாட்டில் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குமோ அந்த அளவுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸ் இங்கே பாருங்கள், கீழே எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குன்னு பாருங்கள். தரமாக பிளான்ட், எல்லா பிளான்ட் இங்கே பாருங்களேன். இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெரிய பிளான்ட் இங்கே பாருங்கள். ஏன் இது காட்டுறேன்னு இங்கே பாருங்கள், எல்லாமே தரமாக இருக்குது. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 30 பிளான்ட் மட்டும்தான் இருக்கும். ஃபஸ்ட்டில் புக் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே தரமாக கிடைக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா 30 பிளான்ட் தான், உடனே அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடும். ஓகேங்களா? அதுக்குள்ளே புக் பண்ணணுன்ட்டா புக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குன்னு பாருங்கள் இந்த பிளான்ட். இங்கே பாருங்கள் இவ்வளோ பெரிய பிளான்ட். ஓகேங்களா? தரமான ரேட்டு, தரமாக இருக்கும், ஃபஸ்ட்டு குவாலிட்டி. இங்கே பாருங்கள் இது எல்லாமே அதுதாங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஏன் அது காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்பாங்க, தம்பி எந்த மாதிரி இருக்கும் பிளான்ட்ஸ் குவாலிட்டி. இங்கே பாருங்கள், நீங்கள் இதெல்லாம் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் புரியும். வீடியோ பார்த்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி பிளான்ஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வாட்ஸ்அப் கேட்லாக்லேயே அப்டேட் பண்ணி செக் பண்ணி பார்த்து புக் பண்ணிக்காங்க. பன்னீர் பட்டன் ரோஸா தர சூப்பராக இருக்குது. 8 இன்ச் பாட்டில் இருக்குது, 6 இன்ச் பாட்டிலையும் தரமாக இருக்குது. 6 இன்ச் பாட்டும் நான் காட்டுறேன், அது வேணுமா கூட புக் பண்ணிக்கோங்க. அதுவும் இதில் பாதி அளவுக்கு சும்மா தரமாக இருக்குது. ஓகேங்களா? வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா கல்கட்டா ரோஸ். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா கல்கட்டா ரோஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சிங் ரோஸ்ன்னு கூட சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா பூ வந்து பார்த்தீங்கன்னா முட்டை இருக்கும்போது ஒரு கலராக இருக்கும், வெடிக்கும் போது ஒரு கலராக இருக்கும், வெடிச்சு பிறகு ஒரு கலராக இருக்கும். அடுத்தடுத்த நாட்கள் மாற கலர் மாறிட்டே இருக்கும். என்னப்பா ரோஸ்ன்னு கேட்டிங்கன்னா கல்கட்டா ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கும், கொத்தாக நிறைய வரும், டபுள் கலரில் வரும். ஓகேனா ஒரு ரெட்டும் எல்லோ ஒரு ஆரஞ்சு, இது 3 மிக்ஸ் ஆன மாதிரி பூக்கும், அட்டகாசமாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொட்டோட தான் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா சின்ன மொட்டோட ஃப்ரெஷ்னஸான பிளான்ட் இருக்கனால தான் காட்டுறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா பூ இல்லை, பூ இருந்தால் காட்டியிருப்போம். ஆல்ரெடி நிறைய பேர் நீங்கள் வாங்கியிருப்பீங்க. நான் பூ சைடில் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஓகேனா இது வந்து பார்த்தீங்கன்னா 5 kg பேக். ஓகேனா ஒரு 5 கிலோ பேக்கில் இந்த சைஸ்னால பிரான்ச்சஸோடு இருக்குது பாருங்கள். எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குன்னு பாருங்கள். டாப் குவாலிட்டி பிளான்ட். ஓகேங்களா? இதெல்லாம் டாப் குவாலிட்டி பிளான்ட் இருந்தால் மட்டும் தான் நான் வீடியோவில் அப்டேட் பண்ண உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இங்கே பாருங்கள் எல்லாமே ஃப்ரெஷ்னஸோடு இருக்குது. கல்கட்டா ரோஸ். ஓகேங்களா? வேணுமாக்கிறவங்க புக் பண்ணிக்காங்க. நிறையா பூக்கும், ஒரு சூப்பராக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நல்லா இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ரோஜா செடியில் வளர்க்க முடியலப்பா, எனக்கு வந்து மெயின்டெனன்ஸே பண்ணால் நிறைய பூக்குன்னு ஆசைப்படி தாராளமாக நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய இதுதான். ஃபாஸ்ட்டாக பூக்கும், நிறைய பஞ்சாக பூக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே 5 kg பேக்கில் இருக்குது. வேணுமாக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் வந்து புக் பண்ணிக்கலாம். வாங்க அடுத்தது போகலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் பட்டன் ரோஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 kg இருக்கிற பிளான்ட். ஓகேங்களா? பிளான்ட்டோட சைஸை பாருங்கள், கொஞ்சம் சின்னதாக இருந்தாலையும் பார்த்தீங்கன்னா நிறைய மொட்டுகளோட ஃப்ரெஷ்னஸான பிளான்ட் அவைலபிள் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆண் செடி வந்துருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்களேன், நல்லா துளிர் வந்திருக்கே தம்பி, நம்ம நல்லா வளர விட்றோம், நிறைய பேர் வளர விட்றாங்க. இதெல்லாம் ஆண் செடிங்க, இதை கட் பண்ணி விட்றணும். ஓகேங்களா? இந்த ஒட்டுக்கு கீழே வரதும், இந்த ஒட்டுக்கு மேலே வரதும், டேப் கட்டி மேலே வரதும், டேப்புக்கு கீழே வரது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடணும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் பட்டன் ரோஸு 5 kg பேக்கில் நமக்கு ஃப்ரெஷ்னஸான பிளான்ட் அவைலபிள் இருக்குது. இதிலே மொட்டுக்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு 15 மொட்டு, இதில் வந்து ஒரு 15 மொட்டு, இதெல்லாம் 30 மொட்டுக்கள் இந்த செடியில், ஒரு சின்ன செடியில். அங்கேயும் காட்டுறாங்க, நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு மொட்டுக்களை வச்சுருக்கு, நீங்களே பாருங்கள். ஓகேங்களா? ஒரு குட்டி செடி தான், பட் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோட குவாலிட்டி நம்மக்கிட்ட அந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு யாருன்னா பிங்க் பட்டன் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 5 kg பேக்கில் இருக்குது.
8 இன்ச் பாட்டில் முன்ன காட்ட வந்து பிளான்ட் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ புக் பண்ணிக்கலாம். நீங்கள் வாங்கி இந்த பிளான்ட்டை வாங்கி நீங்கள் ரீபாட் பண்ணி வச்சாலும் சரி உங்களுக்கு பூக்கள் வந்துருக்கும். பூக்கள் முடிஞ்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கட் பண்ணும். ஓகே, ஆனால் இந்த கொத்து முடிஞ்சுன்னா இந்த அளவுக்கு ஃபுல்லாக பூக்கள் பூத்து முடிஞ்சு ஃபைனல் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சிசர் வச்சு கட் பண்ணணும். ஓகேங்களா, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்க கிளைகளை நிறைய வரும், நிறைய நம்ம பஞ்சாக பூக்கும். ஓகேங்களா, ஒரு அட்டகாசமான டார்க் பிங்க் பட்டன் ரோஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. வேணும் மக்களும் புக் பண்ணிங்க. ஃப்ரெஷ்னஸான பிளான் 1-2 பிளான்ட் இல்லைங்க. இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட 100 பிளான்ட் உங்களுக்காக ஸ்டாக் கொண்டு வந்திருக்கேன். டக்குன்னு புக் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஓகே, வாங்க அடுத்தது போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறத பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை சைனா ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர்லேயும் ஒரு டார்க் பிங்க் கலர் ஆனால் மிக்ஸ் ஆன மாதிரி பூக்கும். இது அட்டகாசமான ஒரு வெரைட்டிங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பூ பூக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னப்பா நீ சொல்கிறது எல்லாமே நிறைய பூ பூக்குன்னு சொல்லிகிட்டே இருக்க, எல்லாமே அப்படியே பூக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வெரைட்டிக்கும் ஒவ்வொரு மாடலில் பூக்கும். ஓகே, ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குச்சி நிலையும் பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்துகிட்டே இருக்குது. ஓகே, நாங்கள் பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள், பூ இலையே கம்மியாக இருக்குது, ஆனால் பூக்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்து குழுங்குது, நம்ம கவர்ச்சியாக இழுக்குது. ஓகே, ஆனால் டார்க் கலர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்ராக்டாக இருக்குங்க. பாருங்கள் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச் பாட்டில் நம்மக்கிட்ட இருக்குது. சின்ன பாட்டில் இந்த அளவுக்கு பெஸ்ட்டான பிளான்ட் இருக்குது. இந்த பிளான்ட்டை வாங்கி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செம்மண், நல்லா எருவு இதெல்லாம் உரலாம் மிக்ஸ் பண்ணி போட்டு நல்லா ஒரு பெரிய பாட், ஒரு 16 இன்ச் பாட்டோ இல்லை 14 இன்ச் பாட்டு இல்லை 12x12 க்ரோ பேக் இல்லை 15x15 க்ரோ பேக்கு இதெல்லாம் போட்டு வச்சிட்டிங்கன்னா போதும் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, நிறைய பேர் ரோஜா செடிக்கெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி இழந்தோடனே தூங்கி இழந்தோடனே நல்லா பூக்கணும்ப்பா, இப்போனா டெய்லி தண்ணி ஊற்றிடுவாங்க, அப்போல்லாம் ஊற்றவே கூடாது. ஓகேங்களா, செடி நல்லா அந்த ஈரப்பாதை காஞ்சிச்சா அப்போ தான் நீங்கள் செடிகள் விடணும். அது இந்த பனி காலத்துக்கெல்லாம் காலையில் இழந்தோடனே நீங்கள் தண்ணி விட்டுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த பனி தண்ணி எல்லாமே இந்த இலை மேலே உட்காந்துருக்கும் போது இதுக்கு டிசீஸ் நிறைய அட்டாக் ஆகும். ஏன்னா நோய் தாக்குதல் அதிகமாக ஏற்படும். அதனால் காலையில் இழந்தோடனே ரோஜா செடிக்கு இலை மேலாம் குளிக்கிற மாதிரி இது குளிப்பாட்டிருங்க. ஓகேங்களா, ரோஜா செடி ஓகேங்களா. உங்களுக்கு ஏன்னா சைனா ரோஸ் வேணும்னு ஆசைப்பட்டீங்க, தஞ்சாவூர் பன்னீர் ரோஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. இது இந்த மாதிரியும் பூக்கும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியும் பூக்கும். ஓகே, ஏன்னா ஏன் காட்டணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியும் இருக்கும். ஓகே, நம்ம கேட்லாக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஒரு டைம் இந்த மாதிரி பூக்கும், ஒரு டைம் இந்த மாதிரி பூக்கும், மாறி பூக்கவே கொடுக்கும். ஓகேங்களா, இதே தஞ்சாவூர் பன்னீர் ரோஸ் சொன்னாலும் சைனா ரோஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. வேணுமா இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு புக் பண்ணிங்க. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா கொடி ரோஜாவில் ரெட் கொடி ரோஸ். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 1000 பிளான்ட் ஸ்டாக் இருக்குங்க. உங்களுக்காகவே கொடியாக ஓடி பூக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிட்டத்தட்ட நம்மகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேர், ஒரு 10,000 பேர், ஒரு 20,000 பேர் கிட்ட வாங்கியிருப்பீங்க. எல்லார் வீட்லையும் உங்களுக்கு கொடி ரோஸ் இருந்திருக்கும். வாங்காதவங்களும் இந்த சான்ஸ் யூஸ் பண்ணிக்காங்க. தரமான பிளான்ஸ் உங்களுக்காக காத்திருக்கும். ஓகேங்களா, ஒரு குட்டியாக தான் பூக்கும். ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்லிப்பூவில் வச்சு கட்டுற மாதிரி தான் இருக்கும். நல்லா டார்க் கலரில் பாருங்களேன் எந்த அளவுக்கு இருக்குது, நல்லா நெருக்கமாக இருக்கும். பட் கொடியாக ஓடும், நிறைய ஓடும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டு மேலே வரைக்கும் ஏற்றி விட்டுக்கலாம், எங்கே வேணால் ஏற்றி விட்டுக்கலாம். நல்லா கொடியாக அழகாக பறந்து போய் பூக்கள் வைக்கக்கூடாது. ஓகே, ஆனால் எப்படி வந்து பார்த்தோன்னா ஃபேஷன் போட்டு எப்படி கொடி ஓடி காய் காய்க்குதோ அந்த மாதிரி தான் அது கொடி ரோஜான்னு சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்தா கிளைம்பிங் ரோஸ். ஓகேங்களா, கிளைம்பிங்னா அப்படியே கொடியாக அழகாக மேலெலாம் ஏறி பூக்கும். நீங்கள் ஒரு ஆர்ச் மாதிரி வச்சுக்கலாம், இல்லை வீட்டு முன்னே வச்சு ஏற்றி விட்டுக்கலாம். நல்லா வெயில் பற இடமா இருந்துச்சுன்னா நல்லா வச்சுக்கலாம். ஒரு கார் செட்டு கூட வச்சுக்கலாம், தரமாக இருக்கும். ரெட் கலர் கொடியில் 1-2 பிளான்ட் இல்லைங்க, எல்லாமே ரெட்டு கொடி தாங்க. பாருங்கள் நல்லா கொடி ஓடி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு கொடி ஓடி இருக்குது நீங்களே பாருங்கள். ஸ்டிக் வச்சு நான் கட்டி அனுப்புவோம். வேணுமா கூட புக் பண்ணிக்காங்க. ரெட் கலர் கொடிஸ் ஃபுல் ஸ்டாக் இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் எவ்வளோ வேணால் புக் பண்ணுங்கள். தர சூப்பரான பிளான்ட் உங்களுக்காக காத்துருவாங்க. அடுத்தது போகலாம். அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டன் ரோஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச் பாட். ஓகேங்களா, இந்த 6 இன்ச் பாட்டில் இந்த அளவுக்கு ஹைட்டாக இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளவரோடய நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. பிளான்ட்டோட சைஸ் எல்லாமே பார்த்துக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கும், பராமரிப்பு இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் சூஸ் பண்ண 2 இறட்டி இருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்தேன் எந்த அளவுக்கு பெரிய பிளான்ட்டாக 8 இன்ச் பாட்டில் இருக்குது. நம்மகிட்ட சின்னதாக பட்ஜெட் கம்மிப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு 6 இன்ச் பாட்டிலே நீங்கள் வாங்கி கூட வளர்த்துக்கலாம். அதனால் தரமான பிளான்ஸ் உங்களுக்காக காத்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் மாதிரி பட்டன் ரோஸ் மாதிரி குட்டியாக பூக்கும். ஓகேங்களா, வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம். ஏன் இந்த ட்ரீ ரோஸ் காட்டணும்னு வச்சுக்கிறேன், எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா கிவ்வே கொடுக்காத மாரிக்கெலாம் போக மாட்டேங்க. வாரம் ஏதோ ஒரு வீடியோவில் கிவ்வே வந்திருக்கும். இந்த வீடியோவில் இந்த சென்டரில் இந்த லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பார்க்குறவங்களுக்கு மட்டும் தான் புரிஞ்சிருக்கும் கிவ்வே என்ன கொடுக்க பாருங்க. ஓகே, இந்த ட்ரீ ரோஸ் ஃப்ரீங்க. ஓகேங்களா, நீங்கள் வந்து கொரி சார்ஜ் பே பண்ண தேவையில்ல, ஒன்றுமே பண்ண தேவையில்ல. அப்போ என்னப்பா நான் எப்படி என்ன பண்ணால் எனக்கு ஃப்ரீயாக கிஃப்ட் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து என்னோடய சேனல் KPS நர்சரி கார்டன் யூடியூப் சேனலே ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ். ஓகேங்களா, அதிலே இதில் லிங்க் இருக்கும், கதிர்வேல் ரோஸ்ன்னு இருக்கும், அதுவும் ஃபாலோ பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த 3மே ஃபாலோ பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீ ரோஸ் ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஓகே, நான் ஏன்னா ஒரே ஒரு பிளான்ட் தாங்க. இந்த வீடியோ கீழே இப்போ இந்த என்ன டேட்டு இன்றைக்கி போட போகிற வீடியோனா அதுலேருந்து ஒரு 5 டேஸ் கழிச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா கிவ்வே யாருக்கு வின் பண்ணுறாங்களோ நான் போடுவேன். அவங்க இந்த செடி ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம். ஓகே, தரமான பிளான்ட்டு உங்களுக்கு. அது ட்ரீ ரோஸுங்க 850 rupees மதிப்புள்ள ஒரு ரோஸ் செடி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கிவ்வே கொடுக்க போகிறோம். ஓகேங்களா, நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல. இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணியிருக்கணும். கமெண்ட் பண்ணுறவங்க யாருக்கு வேணால் லக்கு இருக்குது. தம்பி எனக்கு கிடைக்கல உனக்கு கிடையாது சந்தோஷப்படாதீங்க. உங்களோட லக்கு இருந்தால் நீங்கள் சும்மா ஒரு கமெண்ட் போட்டுருப்பாங்க.
ஒரு லைக் பண்ணியிருப்பாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கணும். மெயினாக ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, ஒரு 3-4 பேருக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கிவ்அவேல வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உள்ளது. ஓகே, ஏன்னா பார்த்தீங்கன்னா அப்போ தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா கிவ்அவே செலக்ட் பண்ணுவேன், கரெக்டாக செலக்ட் பண்ணுவேன். அதே மாதிரி எந்த கமெண்ட்டுக்கு அதிகமாக லைக் வருதுன்னு பார்ப்பேன். ஓகேங்களா, எந்த கமெண்ட்டுக்கு அதிகமாக லைக் வருதோ அந்த கமெண்ட் தான் வின் பண்ணுவாங்க. வின் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஆரஞ்சு கலர் பட்டன் ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீ ரோஸ் சூப்பராக இருக்கும் பாருங்களேன். இதே பிளான்ட். ஓகேனா வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். இன்னும் வீடியோ முடியலைங்க, லாஸ்ட் வரைக்கும் இன்னும் வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா டச் ரோஸில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ஐஸ்கிரீம் எப்படி இருக்கும், மேலே மட்டும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில், அடியில் ஃபுல்லாக வெண்ணிலா ஐஸ்கிரீம் எப்படி ஒயிட்டாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் பூவும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பார்த்தீங்கன்னா முட்டை. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ஜிமிலியா. ஓகேங்களா, ஜிமிலியா ஃப்ளவர் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளான்ட் அவைலபிள் இருக்குது. ஏன்னாப்பா நீங்கள் காட்டுற பிளான்ட் இந்த சைஸ் தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இதே மாதிரி பிளான்ட் தான் இருக்கும். உங்களுக்கு பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா பூ இருக்குன்னா அந்த பிளான்ட் எடுத்து காட்டுறாங்க பாருங்கள். பிரான்ச்சஸ் இருக்கிற பிளான்ட்டை எடுத்து பக்கத்தில் வச்சு காட்டுறாங்க பாருங்களேன். நல்லா 3 மொட்டு 4 மொட்டு இருக்கும். நல்லா மொட்டு வந்தாலும் பெரிய மொட்டு. ஒரு கடையில் போய் நீங்கள் பொக்கை ரோஸ் வாங்கினீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பூக்கக்கூடியது. இங்கே பாருங்கள், நல்லா பிரான்ச்சஸ் இருக்கா. இங்கே பாருங்கள், இது நல்லா துளூர் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பூக்கள் இல்லைன்னா கூட எத்தனை துளூர் இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இதுவும் பார்த்தீங்கன்னா அதே ரோஸ் தான். இங்கே பாருங்கள், இதுவும் அதே ரோஸ் தான். இந்த மாதிரி பிளான்ட்டை செலக்ட் பண்ணி பெஸ்ட்டான பிளான்ட்டை உங்களுக்கு அனுப்புவேன். வேணுமாக்கிறவங்க ஐஸ்கிரீம் ரோஸ் புக் பண்ணிக்கலாம். டச் ரோஸில் இது ஒன் ஆஃப் த வெரைட்டி. பூ சைஸ் நல்லா பெருசாக இருக்குங்க. ஓகே, நான் என்ன பார்த்தேன், ஒரே பூ தலைக்கு வச்சாலும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். பூ பூக்கும்போது பார்த்தீங்கன்னா கலரும் அட்ராக்டிவாக இருக்குன்னா பட் டபுள் கலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஓகேங்களா, வேணுமாக்கிறவங்க 5 kg பேக்கில் இருக்கும். கேட்லாக்களுக்கு செக் பண்ணி பாருங்கள். வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் ஆரஞ்சு. ஓகேண்ணா, பழைய காலத்து நாட்டு ரோஜா மாதிரி இது ஒன் ஆஃப் த வெரைட்டி. பூவோட சைஸ் பாருங்கள், நல்லா பெருசாக இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பாருங்கள் மொட்டுக்களை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். டச் ரோஸில் இது ஒன் ஆஃப் த வெரைட்டி. இங்கே பாருங்கள், பூக்கள் பூத்துருக்கு. இங்கே பாருங்கள், இது நல்லா கலரை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தூக்கி கொடுக்கும். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா டார்க் கலராக இருக்குங்க பாருங்களே. நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னா டார்க்னஸாக இருக்குது. இந்த பிளான்ட்டு நம்மக்கிட்ட 5 kg பேக்கில் அவைலபிள் இருக்குது. ஓகே, டார்க் ஆரஞ்சு நல்லா பெரிய பூவாக போக்கக்கூடியது. பிளான்ட் குவாலிட்டி 1-2 பிளான்ட் இல்லைங்க, இதுலேருந்து எல்லா பிளான்ட்ஸ் இருக்குது. இதுலேருந்து ஒரு பிளான்ட் எடுத்து உங்களுக்கு செலக்ட் பண்ணி அனுப்ப பாருங்களேன். இது முட்டாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க பாருங்களேன். இங்கே வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா பெட்டல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொரு பக்கம் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீல் மாதிரியே இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு சூப்பரான வெரைட்டி. வேணுமாக்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, டார்க் ஆரஞ்சு ரோஸ்னு இருக்குது. கேட்டலாக செக் பண்ணி பாருங்கள். வாங்க அடுத்தது போகலாம். அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக போகக்கூடிய ரோஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆனி டூப்ரே ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபேமஸுங்க. ஓகேண்ணா, நல்லா ஃபாஸ்ட் மூவிங், எல்லாருமே கம்பல்சரி ஆர்டர் பண்ணுறாங்க. ஏன்னா இது ஒரு ஃப்ராக்ரன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஓகேண்ணா, ஒரு லெமன் கிராஸ் வாசனையும் ஒரு தேன், ஒரு அணி தேன் இருக்குல்ல, நம்ம தேன் சாப்பிட்ற அந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். ஏன் இதை சொல்கிறேன், நீங்கள் வந்து ஃப்ராக்ரன்ஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓகேண்ணா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆனி டூப்ரே இந்த மாதிரி நல்லா பஞ்சாக கொத்தாக பூக்குங்க பாருங்களேன். நல்லா டார்க் எல்லோவும் ஃபஸ்ட்டு கலராக பூக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் டைம் ஆக 1 day 2-3 days ஆக வந்து பார்த்தீங்கன்னா கலர் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஓகேங்களா, இது ஆனி டூப்ரே இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக வந்து தான் கொத்தாக அப்படி தொங்கும். ஓகேங்களா, எல்லா பிளான்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். இது நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 5 kg பேக்கில் எவ்வளோ வேணுமா இருக்குது. ஓகேங்களா, உங்களுக்கு வந்து 50 பிளான்ட் வேணாலும் வாங்கிக்கலாம், 100 பிளான்ட் வேணாலும் வாங்கிக்கலாம். அங்கே பாருங்கள் கொத்தா இந்த மாதிரி இங்கே பாருங்களேன் எந்த அளவுக்கு கொத்தா பூத்து இருக்குன்னு பாருங்கள். பெட்டல்ஸும் நல்லா அழகாக இருக்கும். ஒரு தாமரை பூ மாதிரி அழகழகாக பூக்கக்கூடிய வெரைட்டி தான் இது ஆனி டூப்ரே. ஓகே, நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்காக 5 kg பேக்கில் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா, இல்லைப்பா எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா வளர்ந்த செடியாக கொடுங்கன்னா 14 inch பாட்டில் பாருங்கள். அப்படியே பாருங்கள், 14 inch பாட்டு நல்லா பிரான்ச்சஸோடு இருக்குது. கிட்டத்தட்ட இதெல்லாம் 1 year பிளான்ட்னு சொல்லலாம். நல்லா கொத்தா பூவோடய இருக்குது பாருங்கள். எக்ஸாம்பிள் எடுத்தே காட்டுறேன். இந்த மாதிரி பிளான்ட்டை சைஸ் பிளான்ட்டை கொடுத்துருங்கப்பா, நான் வச்சு அப்படியே வளர்த்துக்கலாம். இந்த மாதிரி பிளான்ட்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். இதே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. ஓகே, நான் 14 inch பாட்டில் அவைலபிள் இருக்குது, 8 inch பாட்டில் அவைலபிள் இருக்குது. எல்லாமே கேட்டலாகில் அப்டேட் பண்ணியிருக்குங்க. கொத்தாக பூக்குங்க பாருங்கள். இதில் பாருங்கள் பூக்கள், இதில் பாருங்கள் பூக்கள், இதெல்லாம் பாருங்கள் ஹைட்டாக வருங்க. ஒரே 3 கிலோ தான் பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குது, பூக்கள் வந்து இருக்குன்னு பாருங்கள். இதுதான் ஆனி டூப்ரே. வேணுமாக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் வந்து புக் பண்ணிக்கோங்க. வாங்க அடுத்தது பார்க்கலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா நியூ 7 days பிங்க். ஓகேண்ணா, ஃபுல் பிங்க் 7 daysன்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ஒரு புதிய வெரைட்டி தான். ஓகேண்ணா, இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிமிட்டடான ஸ்டாக் தான் நம்மக்கிட்ட இருக்கும். நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு பூக்கள் தெரிஞ்சிருக்கும். ஓகேண்ணா, ஒரு சிலர் நினைப்பாங்க தம்பி எனக்கு கொடுத்தது எல்லாம் ஒயிட் கலராக இருக்குது, மொட்டு ஒயிட் கலராக இருக்குது, பூ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 7 days ஆர்டர் பண்ணி தான் நீங்கள் ஒயிட் ரோஸ் அனுப்பிட்டேன். நிறைய பேர் 1-2 பிளான்ட் இல்லைங்க, எல்லாருமே அப்படி தான் கேட்பாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த பூ ஃபைனலாக மலர்ந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பூ மொட்டாக இருக்கும்போது ஒயிட் கலராக தான் இருக்கும். ஓகே, நல்லா சன்லைட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படுனுங்க. நல்லா வெயில் பாற இடமா வச்சிங்கன்னா மட்டும்தான் இந்த அளவுக்கு நல்லா டார்க்னஸாக அந்த பிங்க் கலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். இல்லைனா ஒயிட் கலராக தான் பூக்கும். ஓகே, ஆனால் இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கின்னு வாங்கிக்காங்க. நிறைய பேர் கேட்பாங்க தம்பி என்னப்பா நீங்கள் கொடுத்து ஒயிட்டாக பூக்குது ஒயிட்டாக பூக்குதுன்னு பாருங்கள், கலர் கம்மியாக பூக்குதுன்னு பாருங்கள். இது வந்து வெயில் பாற இடத்துல கொஞ்சம் ஒல்லா இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா
கொஞ்சம் கலர் கம்மியாக பூக்குது பாருங்களேன், உங்களுக்கே தெரியும் நல்லா லைட் கலரில் பூத்துருக்கு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 7 days பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் நல்லா எல்லா ரோஸுமே அதுதாங்க. நல்லா சன்லைட் பட்டுச்சுன்னா அதுக்கு வந்து கலர் நல்லா அட்ராக்டிவ் தூக்கி கொடுக்கும். சன்லைட் கம்மியாக பட்டுச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் கலர் வரும். ஓகேங்களா 7 days நியூ பிங்க் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. இது 8 inch பாட்டில் இந்த மாதிரி தான் நல்லா இருக்கும். ஓகேங்களா இது வந்து ஃபாஸ்ட் க்ரோத் இல்லைங்க, கொஞ்சம் ஸ்லோ க்ரோத் தான். ஆனால் பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடனுக்குடனே அடுத்தது மொட்டுக்கள் உடனே கொடுத்துட்டே இருக்கும். ஓகேங்களா 7 days ரோஸ் வேணும்னு ஆசைப்படி நமக்கு புக் பண்ணி தரமான பிளான் உங்களுக்கு காத்திருக்கு. வாங்க அடுத்தது போகலாம். அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் குயின் ரோஸ். ஓகேங்களா பிரிட்டிஷ் ஸ்கின் ரோஸ்னு சொல்லலாம், பிரிட்டிஷ் குயின் ரோஸ்னு சொல்லலாம். ஏன் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா ஸ்கின் ரோஸ்னு ஏன் சொல்கிறேன்னு கேட்குறேன்னா, நம்ம தோல் எப்படி சாஃப்டாக இருக்கும், ஒரு குழந்தை தோல் எப்படி சாஃப்டாக இருக்குமோ இந்த பூவை தொடும்போது அந்த ஃபீல் வரணும். கண்டிப்பாக எல்லாருக்குமே அந்த ஃபீல் வரும். நீங்கள் தொட்டு பாருங்கள், செடி வாங்கினா கூட வீட்டில் வச்சுருந்தா கூட அது கிட்ட போய் தொட்டு பாருங்கள், ஒரு குழந்தை பூ மாதிரி அழகாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேபி பிங்க் கலர் லைட்டாக ஒயிட் கலர் மிக்ஸ் ஆகி வரும். ஒரு சிலம் பார்த்தீங்கன்னா ஒயிட்டாகவே இருக்கும், ஒரு சிலம் பிங்க் கலர் மிக்ஸ் ஆகி வரும். தம்பி என்னப்பா நான் ஸ்கின் ரோஸ் தான் இருப்பேனா ஒயிட்டாக பூத்துருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவும் அதே மாதிரி தாங்க. வெயில் அதிகமாக பட்டால் நல்லா டபுள் கலர் வரும், வெயில் கம்மியாக பட்டால் உங்களுக்கு வந்து ஒயிட் கலர் வரும். பாருங்கள் இது ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்குது பாருங்களேன், இதெல்லாம் பாருங்கள் ஒயிட்டாகவே இருக்குது. நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். இந்த மொட்டு பக்கத்தில் இருக்கிற மொட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் இருக்குங்க பாருங்கள், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா இந்த மாதிரி ஸ்கின் ரோஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பூக்கும். இந்த பிளான் நல்லா பஞ்சாக நிறையா பூக்கும். ஓகேங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா 7 days பூக்கிற மாதிரி பூக்குமான்னு ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. 7 days பூக்கூட டபுள் மடங்கு நிறைய பூக்கு வெரைட்டி தான் ஸ்கின் ரோஸ். ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஒரு சின்ன தொட்டியில் எந்த அளவுக்கு பூத்துருக்குன்னு பாருங்கள், எந்த அளவுக்கு பிரான்ச்சஸ் இருக்குன்னு பாருங்கள். நம்மக்கிட்ட ஃபஸ்ட் குவாலிட்டி பிளான்ட் 1-2 பிளான்ட் இல்லைங்க. இங்கே பாருங்கள் இந்த பிளான்ட்டை பாருங்கள் எவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குது, எத்தனை இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ பூக்களோட இந்த மாதிரி தரமான பிளான்ட்ஸ் இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உடனே வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ரோஸ். ஓகேனா கருப்பு ரோஜான்னு சொல்லக்கூடிய ஒரு ரோஜா தான். இது வந்து பார்த்தீங்கன்னா டார்க் வெல்வெட் கலரில் வரும், கருப்பு கலரில் வரும், ரெட் கலரில் வரும். இது கிளைமேட் தகுந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். தம்பி நீ என்னப்பா பிளாக் ரோஸ்ன்னு சொன்ன, ஆனால் இது வந்து பார்க்குறதுக்கு ரெட் ரோஸ் மாதிரியே இருக்குது அப்படின்னு நிறைய பேரோட கேள்வி இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது அப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்களேன், இது பாருங்கள் ஒரு பூ நல்லா டார்க்காக இருக்குது, ஒரு பூ வந்து பார்த்தீங்கன்னா லைட் கலராக இருக்குது, அடுத்த பூ லைட் கலராக இருக்குது, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா இதுவும் பார்த்தீங்கன்னா 8 inch பாட்டில் லிமிட்டடான ஸ்டாக் இருக்குது. இதே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிக்காங்க. ஒரு கேட்லாகில் இருக்குமான்னு தெரியாது, பட் லிமிட்டடாக ஸ்டாக் இருக்கனால வேணுமா எனக்கு பிளாக் ரோஸ் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து பிளாக் ரோஸ்ன்னு டைப் பண்ணி மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிளான்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி பிளான்ட் ஓகே பெஸ்ட்டான பிளான்ட் இருக்குது. ஒரு லிமிட்டான ஸ்டாக் ஒரு 10-20 பிளான்ட் இருந்தாலும் அதில் நாங்கள் பிளான்ட்டை செலக்ட் பண்ணி பெஸ்ட்டான பிளான்ட் உங்களுக்கு கொடுப்போம். அடுத்தது போகலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் பன்னீர் ரோஸ். ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸில் ஏன் டாக்டர் பன்னீர் ரோஸ்ன்னு சொன்னாங்கன்னா இது டிஏ மாடலில் வரும். பூ வந்து பார்த்தீங்கன்னா டி எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கப் ஷேப்பில் வருமோ அதே மாதிரி தான் பூ பூத்துருக்குது. நான் காட்டுறேன் பாருங்கள். நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்டே கூட ஒரு அக்கா அனுப்பியிருந்தாங்க. ஓகேங்களா தம்பி உங்கள் வீட்டு வாங்கினா வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் பன்னீர் அவ்வளோ அழகாக பூத்துருக்குப்பா, அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது டிஏ மாதிரி. ஓகேங்களா இதுவும் பார்த்தீங்கன்னா 8 inch பாட்டில் எந்த அளவுக்கு இருக்குது நீங்களே பாருங்கள், எந்த அளவுக்கு பிரான்ச்சஸோடு இருக்குன்னு பாருங்கள். நல்லா பக்க கிளைகளோட இவ்வளோ அழகாக மெச்சூரான பிளான்ட். ஓகேங்களா கிட்டத்தட்ட 30 பிளான்ட் மட்டும் தான் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. வேணும் மக்களுக்கு புக் பண்ணிக்கோங்க, தரமாக இருக்கும். நிறைய பூத்துட்டே இருக்குங்க பாருங்கள். இதில் எத்தனை மொட்டுக்கள் இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ பூக்கள் இருக்குது, எத்தனை மொட்டுக்கள் இருக்குன்னு பாருங்கள். ஏன்னாப்பா மொட்டை இல்லைன்னு கேட்காதீங்க. இங்கே பாருங்கள் மொட்டுக்கள் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் மொட்டை, இங்கே பாருங்கள் மொட்டை. இதே பாருங்கள் அடுத்த செடி எடுத்து காட்டுறேன். இங்கே பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது. நல்லா பாருங்கள் ஒரு மொட்டு தான் இருக்குது, பட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் மொட்டுக்கள், இங்கே பாருங்கள் நிறைய மொட்டுக்கள். இந்த மாதிரி பெஸ்ட்டான பிளான்ட்டு டாக்டர் பன்னீர் ரோஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. இதை நீங்கள் வாங்கி இந்த பாட்டில் வைக்கக்கூடாதுங்க. நீங்கள் ஒரு பெரிய பாட் மாற்றி வச்சுட்டு பூக்களெல்லாம் முடிஞ்ச பிறகு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா சிசர் போட்டு நல்லா கட் பண்ணி விட்டிங்கன்னா, கத்திரிக்கோலை வச்சு நல்லா கட் பண்ணி விட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு அடுத்தடுத்து முட்டுக்கள் வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நிறைய பூக்கும். ஓகேங்களா இது அப்படியே நீங்கள் 14 inch மாட்டில் மாற்றினா தரமாக பூக்கும். இந்த டாக்டர் பண்ணி வேணும்னு ஆசைப்படி நம்மகிட்ட புக் பண்ணிக்க தரமாக உங்களுக்காக. இந்த வீடியோ முடிச்சுக்கலாம், நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இன்னும் நிறைய கலெக்ஷன் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டிஏ கலெக்ஷன்லாம் போடுறேன். நீங்கள் அதுவும் பார்த்து கூட புக் பண்ணிக்கலாம். ஓகே டிஏ கலெக்ஷன் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் லான்ச் பண்ண போகிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் ப்ரொஃபஷனல் கொரியர் மட்டும்தான். ஓகேண்ணா அது ரெடியூஸ்டு சாயில் மட்டும் தான் அனுப்புங்க. அதில் மீடியம் சைஸ் பிளான்ட் மட்டும்தான். ஓகேங்களா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது லான்ச் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிட்டு வாங்க. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கிவ் அந்த ட்ரீ ரோஸ் வின் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு உள்ளது. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 பேர் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா கிவ் வின் பண்ணும்போது அந்த 3 பேர் ஷேர் பண்ணலாம் கூட உங்களுக்கு கிடைக்காது. ஓகேங்களா மறக்காம இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல். பாய் பாய். உங்களோட விரைவு வருவது கதிர்வேல்.